நாமக்கல் KS திரையரங்கம் எதிரே வரும் சனிக்கிழமை விஜய் பிரச்சாரம் செய்வார் என தாவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அறிவித்துள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் யுவராஜ் இணைப்பில் உள்ளார். வணக்கம் யுவராஜ், இது குறித்த விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் வருகின்ற செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி நாமக்கல் மற்றும் கரூர் ஆகிய இந்த 2 மாவட்டங்களில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கின்றார். இதற்காக முறையாக அந்த மாவட்டத்தில் அனுமதி பெற வேண்டிய அந்த கடிதமானது இந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் சார்பில் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது பரப்புரை நாளை மறுநாள் நடக்க திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அந்த பகுதியில் ஆய்வினை மேற்கொண்டார். அந்த வகையில் காவல்துறையினர் நாமக்கல்லில் இருக்கக்கூடிய அந்த பழைய RTO அலுவலகத்திற்கு பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக அனுமதி கொடுத்திருந்த நிலையில் அதே போன்று காவல்துறையினர் இந்த இடத்தில் பிரச்சாரம் நடத்திக் கொள்ளலாம் என்று ஒரு 4 இடங்களை குறிப்பிட்டு சொல்லியிருந்தனர். அந்த 4 இடங்களிலும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் அந்த முக்கிய நிர்வாகிகள் அந்த ஆய்வினை மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நாமக்கல்லில் இருக்கக்கூடிய அந்த KS திரையரங்கம் முன்பாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் பரப்புரையை நடத்திக் கொள்வதற்காக தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் சார்பில் அந்த இடமானது தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது. தற்பொழுது அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அதை பேட்டியிலும் தெரிவித்திருக்கின்றார். அந்த வகையில் நாமக்கல்லில் இந்த இடம் தேர்வு செய்யக்கூடிய பணியானது விறுவிறுப்பாக தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இதற்கு முன்பாக அந்த மதுரை வீரன் கோவில் என்ற அந்த பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தினர் தேர்தல் பரப்புரைப்புக்காக இடம் கேட்டிருந்த நிலையில் அந்த இடம் மறுக்கப்பட்டு எல்லம்மாள் திரையரங்கம் முன்பாக நடத்தி கொள்வதற்காக இடம் காவல்துறையினை பரிந்துரை செய்தது. அந்த வகையில் பழைய RTO அலுவலகம் நாமக்கல்லில் இருக்கக்கூடிய பழைய RTO அலுவலகத்திற்கு முன்பாக இந்த பரப்புரை நடத்திக் கொள்வதற்காக காவல்துறையினர் அனுமதி கொடுத்திருந்தனர். அந்த இடங்கள் மற்றும் காவல்துறையினர் பரிந்துரை செய்த மற்ற இடங்களிலும் ஆய்வு செய்த தமிழக வெற்றி கழகத்தினர் தற்பொழுது நாமக்கல்லில் இருக்கக்கூடிய அந்த KS திரையரங்கம் எதிரில் இந்த பரப்புரையை நடத்திக் கொள்வதற்காக தற்பொழுது இடத்தினை தேர்வு செய்திருக்கின்றனர். சனிக்கிழமை காலை அங்கு வருகிறார் என்பது தெரிவிச்சு. அதங்க KS தியேட்டர் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு அருகில் அங்கதான். அது காவல்துறை நாங்க எந்த இடத்த கேட்டோமோ அந்த இடத்த கொடுத்துருக்கோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.